விஷயம் நான் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம்லாம் எனக்கு நடந்திருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேளுங்க ப்ரோ. எடுத்துக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க. இவ்வளோதான் இங்கே தெரியுது, எங்கே இருக்கீங்க தெரியல. நான் புதுசாக நான் இங்கே இந்த லொக்கேஷன் வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக கேஸ் என்னை அடையாளம் பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில, இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு தெரில. எனக்கு இப்போவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் வெளியே பகல், உள்ளே இருட்டு. பகலில் இருட்டாக இருக்குன்னு நினச்சா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ வெளிச்சத்தில் வந்துமே இந்த இடத்துல இருந்து எனக்கு இருட்டாக தான் நான் பார்க்க முடியுதுன்னா எனக்கு பழைய ஞாபகம் தான் வருது கேஸ். கேஸ் இங்கே சொல்லணும் அப்படின்னா பயங்கரமான விஷயம் கேஸ். இங்கே நடந்த விஷயம் எல்லாமே இங்கே அவ்வளோ ஆக்டிவிட்டி. விக்னேஷ் ப்ரோ நான் பார்க்குறோம். இந்த பானை விஷயம்லாம் சொன்னலாம் சொல்லிகிட்டே போனாங்கன்னா உடஞ்சி விழுந்த விஷயம் எவ்வளோ விஷயம் கேஸ். இங்கெல்லாம் நான் கதர்னேன் ஓப்பனாக சொல்லப்போனால். ஒரு இடத்துல வீடியோ ஒரு 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 5 செகண்ட் 10 செகண்ட் லைட்டை மாற்றுவார் பாருங்கள். அந்த டைமில் நான் சொல்லுவேன் அவர்கிட்ட, ப்ரோ போயிடலாம் ப்ரோ, என்னை விட்டுருங்க அப்படிமே. போகிறதா தனியாக போங்க, தனியாக போக என்னால் முடியாது. ஸோ இதுக்காகவே நான் அவர் கூட வந்து நான் ஓட்டிகிட்ருக்க மாதிரி ஆயிடுச்சு சொன்னல. ஸோ இந்த பாத்ரூம் விஷயம் இங்கே எதுவும் இந்த இடத்துல வெறும் ஆக்டிவிட்டி மட்டும் தான் நடந்திருக்கும். இந்த கண்ணடை உடஞ்ச விஷயம் வந்து பயங்கரமான விஷயம். இது இன்னும் பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னா, சவுண்ட் இந்த ரூம்லாம் கேட்டுச்சு. உள்ளே போகலாமா வேணாமான்னு எனக்கு ஒரு மாதிரி நினச்சிட்டு ஒரு மாதிரி இருக்குது. இந்த சிம்னியில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஆக்டிவிட்டி கேஸ் இந்த இடத்துல நடந்துச்சு. எனக்கு என் தலையை பிடிச்சி இழுத்த விஷயம், காலை பிடிச்சி இழுத்த விஷயம். முக்கியமாக சொல்லணும்னா என் கையிலேருந்து ஒரு பொருள் வாங்கிச்சு பாருங்கள், ஒரு செகண்டில் பயங்கரமாக இருந்துச்சு. அதெல்லாம் உசிரே போயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே நடந்துச்சு. இது ஷேக் பண்ணாமல், கேமரா இது பண்ணாமல், பயப்படாமல் அவர் என்னை எடுத்தார் பார்த்தீங்களா, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும். நம்ம ஃபுட்டேஜ் ஓப்பனாக சொல்ல போனால் அவரும் பயந்துருந்தார் அப்படின்னா அந்த ஃபுட்டேஜ் ஒழுங்காக உங்கள்கிட்ட வந்து காட்டியிருக்க முடியாது. ஏன்னா ஒரு சில பேர் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு பேயை பார்த்தாலே டக்குன்னு கேமரா ஆட்டிட்டு ஓடுறது, திரும்பி இங்கே போனால் இது மாதிரி, அதெல்லாம் வந்து யார் என்ன சொல்லிக்க விரும்பலை. பட் இவ்வளோ சேனலுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேப்சர் தெளிவாக பண்ணுறாருன்னா அதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும். அதை அவர் பண்ணுறாரு. என்னையும் அதை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறாரு. நீங்களும் பண்ணுங்கள் ப்ரோ, நீங்களும் ஒரு கோஸ்ட் ஹண்டர் தானே, ஏன் பயப்படுறீங்க அப்படி எனக்கு அவ்வளோ விஷயத்த எனக்கு சொல்லிக் கொடுப்பார். பட் அவரே ஒரு சில விஷயம் பயந்துருக்காரு. அது எப்போனா வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது நடந்த விஷயம் அது. அதை நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன் கண்டிப்பாக கேஸ். இது அந்த மாதிரி விஷயம் தான். அது எப்படி விஷயங்கிறது இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா நான் சொல்கிறேன். ஓகே எஸ் உள்ளே வந்ததுக்கப்புறமே நிறைய விஷயம் உங்களை ஷேர் பண்ணியிருப்பேன். நடந்த ஃபுட்டேஜ் நான் உங்கள்கிட்ட எடுத்து காட்டியிருப்பேன். இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சு. பட் அதை கடைசியாக சொல்லலான்ட்டு இருந்தேன். இப்போ முன்னே சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நானும் விக்னேஷ் ப்ரோ இந்த வீடியோ முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் வந்து இருந்துச்சு. ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு பைக் எடுக்கிறோம். பைக் எடுத்துகிட்டு இதை பற்றி பேசாமல் வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். பட் அவரால் பேச முடியல, என்னால் பேச மைண்ட் செட் இல்லை. ஏன்னா நடந்த கீழே விழுந்தது, எனக்கு உடம்புல அடிப்பட்ட ஒரு சில இதில் ஒரு கீரை கூட போட்டு ஆக்சிடென்ட் த்ரோட் பண்ணினால ஓட்ட முடியல. அந்தளவுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. உடம்பு ஃபுல்லாக பெயினாக இருந்துச்சு எனக்கு. சேம் அதே தான் வீனஸ் போகும். ஒரு இடத்துல இந்த பார்டர் தாண்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு ரோடு, சிங்கிள் ரோடு போகிற மாதிரி இருக்கும். அந்த ரோடை மேபி இப்போ நைட்டு நான் திரும்பி அங்கே தான் போவேன். வீடியோ எடுத்து முடிச்சு அங்கே தான் போவேன். கண்டிப்பாக அதை ஃபுட்டேஜ் எடுத்து நான் உங்களுடைய இடையில நான் ஜாயின் பண்ணுறேன், மெர்ச் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி ரோடு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த ரோட்டில் போனதுக்கு ஒரு கடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு இதில் சொல்லியிருப்பேன் இது மாதிரி நடந்த விஷயம். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஷோல்டரில் வந்து சும்மா கை வச்சுட்டு இருந்தார். ஒரு குறிப்பிட்ட இடத்து அவர் டேனிங் இது. அந்த டேனிங்கை பார்த்தீங்கன்னா நல்லா புஷ் பண்ணிட்டார். ஷோல்டரில் நல்லா கம்மிட்டார். புஷ்ட்டு உட்காந்துட்ருக்கோம். நல்லா பயங்கரமாக கம்மிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ தப்பாக பட்டுச்சு. அப்புறமே தாண்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு ஒரு கட்டத்தில் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமே நான் கேட்குறேன். பட் அவரே சொல்கிறார் இது மாதிரி வினஸ் சரி ப்ரோ கவனிச்சிங்க தான் பார்த்தீங்கன்னு கேட்டுட்டு எதை பார்க்கல ப்ரோ அப்படின்னா இல்லை ஒரு உருவம் அங்கே இருந்துச்சு நான் பார்த்தேன். என்ன உருவம் ப்ரோ அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் வந்து அவர் சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு குழியிலேருந்து ஒரு மாதிரியே ஷேப் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு மாதிரியா இங்கிட்டு போகிற மாதிரி ஆடிட்டே இருந்துச்சு. நான் பார்த்துட்டேங்கிற விஷயத்த அதை நான் அதை பார்க்குறேங்கிற விஷயத்த அதை என்னை பார்த்துருச்சு. நீங்கள் அதை பார்க்கலையாட்டுக்கு ப்ரோ. அது இந்த டேன் பண்ணுறோம் அந்த குழியிலேருந்து சடனாக கிராஸாக வந்து என்னை காதில் வந்து ஏதோ ஒரு மாதிரியா ஏதோ சொல்கிறது ஒரு மாதிரியா ஏதோ சொன்ன மாதிரி ஒரு மாதிரியா சவுண்டு விட்டுட்டு போச்சு. காதை அடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாரு. உடம்புலாம் ரொம்ப சிரிந்துருச்சு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் முடித்தார். அந்த விஷயம் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரீம் பயங்கரமான கெட்ட கனவு தான். எனக்கு ஒரு சில குறிப்பிட்ட லொக்கேஷன் இன்னும் குறிப்பாக சொன்னால் கேஸ்ட் காலேஜுக்கு அப்புறமே உடம்பு ரொம்ப இதாச்சு. புலிவடத்தில் சரி ஃபாரஸ்ட்டில் இருக்கும்போது ஃபாரஸ்ட்டில் ஒரு வீடியோ எடுத்திருப்போம். அங்கேயும் இது மாதிரி நடந்துச்சு. இப்போ இந்த லொக்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறமே எனக்கு ட்ரீம் லெவலில் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியாக பண்ணிட்டு போயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஃபாலோ பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிவிட்டு எங்களுக்கு முன்னாடியே அந்த இடத்துலேருந்து எங்களை பயமுறுத்திட்டு போயிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்துக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒரு லொக்கேஷன் தான் இப்போ நான் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பட் நான் இந்தளவுக்கு காமாக பேசுகிறேன் அப்படின்னா அந்த வீடியோ எண்டில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அதனால் நான் காமாக பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு சேனல் வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் வரும். அந்த ஃபுட்டேஜே பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்தது என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் உங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓகே, இப்போ நான் மேலே போயிட்டு இன்னொரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு லொக்கேஷன் இருக்குது. அந்த பில்டிங்கில் நாங்கள் போயிருக்கோம். அதை நான் கடைசியாக உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இந்த விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனில் என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் இங்கே டாப்பில் தொங்கிட்டு இருந்தேன். இந்த விஷயம் வந்து என்னால் மறக்கவே முடியாது. டாப்பில் தொங்கிட்டு இருக்கும்போது கவனிச்சிங்க அப்படின்னா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டாப்பில் தொங்கிட்டு இருந்தேன். கரெக்டாக என் கையில் ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் எனக்கு ஒரு மாதிரி மங்களாக தெரியுது. ஆனால் விக்னேஷ் கேப்சர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இது ரொம்ப உருவம் எனக்கு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி மூஞ்சி தெரியுது திரும்பி தெரியுது மறையுது இப்படியே தான் இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுது என்கிட்ட, என்னை இங்கேருந்து விடுவிச்சு கொடு, என்னை இங்கேருந்து காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி இன்னொன்னும் அது விஷயம் என்கிட்ட இன்னும் டேரெக்டாக மனசுலேயே நான் அந்த வார்த்தையை வந்து என் மனசில் போடுற மாதிரி எனக்கு இங்கே பண்ணிச்சு. பயங்கரமான விஷயம் கேஸ், இது மறக்கவே மாட்டேன். அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த விஷயம்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கேமரா வந்து கீழே நான் வைக்கும் போது நான் வச்சுட்டு தான் நான் வந்து சும்மா எட்டி பார்த்தேன். அந்த டாப்பில் பார்த்துருப்பீங்க. நான் அதே தான் விக்னேஷ் ப்ரோ கிட்ட சொல்கிறேன் ப்ரோ இந்த மாதிரி இப்படி ஆச்சு அது மாதிரிலாம் விஷயம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் எல்லாமே நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி என்ன சொல்லிச்சு திரும்பி கேட்கும் போது தான் இந்த மாதிரி இப்போ பிடிச்சிட்ருக்க இன்னும் சொல்லப்போனால் பிடிச்சிட்ருக்க அவ்வளோ ஒரு என் வெயிட்டு ஃபுல் வெயிட் அது பிடிச்சிருக்க ஒரு ஃபீலிங்கே தெரியல. பட் விடும்போது டபுள் மடங்கு கீழே வந்தேன் கேஸ். இங்கே தான் விழுந்தேன். பயங்கரமான தொடையில் அடி எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு பில்டிங் இங்கே நடந்த விஷயம்லாம் ஒரு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இடைப்பட்ட ஒரு பாசத்துக்கு நடுவில் நடந்த ஒரு போர்னு கூட சொல்லலாம். அதாவது தாயை விட இங்கே பெரிய சக்தி எதுங்கிற மாதிரி. ஸோ தாயை விட இங்கே பெரிய விஷயம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் எனக்கு இங்கே நடந்துச்சு. எனக்கும் விக்னேஷ் ப்ரோக்கும் ஒரு அம்மாவோட பாசத்துக்கு நடுவில் நாங்களாம் ஒரு சின்ன ஒரு பொம்மை தான், விளையாட்டு பொம்மை தான் அப்படிங்கிற மாதிரி எங்களை ஒரு பயம் காட்டின ஒரு பில்டிங் இது. ஸோ அதனால் இந்த லொக்கேஷன் பற்றி எவ்வளோ சொல்லலாம், எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. பயங்கரமான விஷயங்கள்லாமே இருக்குது. இந்த லைன்லாம் இப்போதைக்கு எதுவும் ஒர்க் ஆகாது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இங்கே நடந்த விஷயம் எல்லாமே இந்த ஃபுட்டேஜ்லாம் வெளியே வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் தான் நாங்கள் வெளியே போனது. நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் இங்கேருந்து வெளியே இன்னும் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா எங்கள் சேனல்லேருந்து ஒரு வீடியோ வருது அப்படின்னா அது பயங்கரமான கஷ்டப்பட்டு தான் உங்கள்கிட்ட வருது. மற்ற வீடியோ மாதிரி கிடையாது கேஸ். இன்னும் சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ சிம்பிளாக உட்காந்துட்டு அவ்வளோ கோடிக்கணக்கில் காசு சம்பாரிச்சிட்டு இருக்க ஒரு சேனலுக்கு மத்தியில் ரியலாக அந்த இடத்துல உள்ளே உட்காந்து அந்த இடத்துல இருந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த ஃபுட்டேஜை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது
நீங்கள் ஒரு சின்னதாக இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு vlog பண்ண சொன்னால் நிறைய பேருக்கு இங்கே பேச்சே வர்றது கிடையாது. பட் பேச்சே வர முடியாத ஒரு இடத்துல நாங்கள் இருந்துட்டு நாங்கள் வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா அது எங்களோட கஷ்டத்தை நீங்கள் அந்த இடத்துல இருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபுட்டேஜ் எடுத்து அதை நாங்கள் ஒரு சில ஃபுட்டேஜ் மிஸ்ஸிங் ஆகாமல் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா, அதாவது இன்னும் சொல்லப்போனால் அந்த ஃபுட்டேஜ் தெளிவு இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை தெளிவுபடுத்தி உங்களோட காட்டணும், அதை ஜூம் பண்ணி காட்டுறதுலேருந்து எல்லாமே எடிட்டிங் ஒர்க்லேருந்து எல்லாமே இங்கே பயங்கரமான ஒரு ப்ராசஸ் தாண்டி தான் உங்கள்கிட்ட வந்து சேருது. ஸோ அப்படிப்பட்ட வீடியோவுக்கு உங்களோட முழு சப்போர்ட்டை கொடுத்தா மட்டும்தான் எங்களால் அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் தான் பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி எங்களால் பண்ண முடியும். எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எவ்வளோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் சம்மந்தமாக என்னென்னமோ பண்ணுறாங்க. பட் அதுக்கு நடுவில் ரியலாக ஒரு விஷயத்தை வந்து போய் இருக்கிற இடத்துக்கே நாங்கள் தேடி வந்து ஒரு வீடியோ பண்ணுறோன்னா அது கஷ்டம் வந்து அது எப்படிப்பட்ட விஷயம் இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் ஏன்னா நீங்கள் பேச்சு வரல அப்படிங்கிற மீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா பேச உங்களுக்கு இருட்டாகிட்டே இருக்குது. நான் இருட்டுறதுக்குள்ளே இங்கே போகணுங்கிற ஒரு தாட்டில் இருக்கனால தான் நான் ஷார்ட்டாக அந்த வீடியோ முடிக்கிறேன். முக்கியமான ஒரு வியூவுக்கு வந்திருக்கோம். பயங்கரமாக ஸ்மெல்லு வருது. ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ இங்கே என்ன வேணால் இருக்காங்க சொல்லுக்குள்ள அது ஃபுல்லாகவே மருந்து சம்மந்தப்பட்ட இடமா தான் இங்கே இருந்துச்சு. இந்த இடத்துல குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த வியூ பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷயம் கேஸ். இங்கே தான் வந்து ஒரு பால் விஷயம் கூட நான் இங்கே தான் பண்ணியிருப்போம். உள்ளே நான் என்கிட்ட டாப் லைட் இல்லைனால நான் உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ இருட்டாக இருக்குது. ஸோ அதனால் இருக்கிற வெளிச்சத்துலேயே காட்டுறேன் பாருங்கள். இந்த டாப் லைட் இல்லாதனால என்னால் உள்ளுக்குள்ளே ஃபுல்லு என்னால் ஃப்ரீயாக எடுக்க முடியல. ஏன்னா உள்ளே ஃபுல்லாக இருக்கிற ஃப்ளாஷ் லைட் வச்சு தான் நான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பால் குடிச்ச விஷயம்லாம் நீங்கள்லாம் பயங்கரமான விஷயம். ஃபுட்டேஜ் நான் ஒன்று காட்டுறேன். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட அந்த ஃபுட்டேஜ் அவங்கள்ட்ட ப்ளே ஆகும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே எக்கச்சக்கமான ஒரு ஃபுட்டேஜ்லாம் இங்கே சிக்கியிருக்கு. எனக்கு பல விஷயம் என்னால் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியாட்டியும் இங்கே நிறைய விஷயம் நடந்திருக்கு கேஸ். கண்டிப்பாக அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஒரு பெரிய ஏழ்றையை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுதான் கேஸ். என்ன அப்படின்னா அந்த பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொம்மை எப்போ என் கண்ணில் மாட்டுச்சோ அதுலேருந்து பெரிய ஏழ்றை தான் கேஸ். அந்த பொம்மையால் தான் இன்னும் பெரிய பிரச்சனை. எப்போ இந்த ஆரம்பத்தில் அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட பொருள் எடுத்து நாங்கள் விளையாட்டுத்தனமாக அது ஆரம்பிச்சிச்சோ அதுக்கப்புறமே அதை தாண்டி வேறு விஷயம் எங்களை வந்து டோட்டலாகவே இங்கே ஒரு மாதிரி பண்ணிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இதுதான் கேஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ செடி முளைச்சிருச்சுக்கலாம். இந்த மழைலாம் வந்ததுனால ஃபுல்லாக செடி முளைச்சிருச்சு. அந்த பொம்மைனால தான் கேஸ் வந்த பிரச்சனை. அந்த பொம்மை கண்ணில் மாட்டி அந்த பொம்மை வந்து கையை பிடிச்சி இழுத்துச்சு. ஐயோ ஏன் கேட்குறீங்க, அவ்வளோ ஒரு விஷயம்லாம் இங்கே நடந்திருக்கு. அந்த பொம்மையை பற்றி குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம கீழே போகிறேன். கீழே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே டேட் ஆக்டிவிட்டி இல்லாதனால நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக உங்கள்கிட்ட பேசி எடுக்க முடியுது. பட் இது நீங்கள் ஒரு கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் விஷயமாக நீங்கள் இது நினச்சிக்க வேணாம். பட் அந்த இடத்த டேயில் காட்டணுங்கிற ஒரு ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீனில் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா விக்னேஷ் இப்போ கையை இப்படி பிடிப்பார். ஏதாவது அவங்க வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பார். இப்படி பிடிக்குது கேஸ். நீங்கள் பின்னாடி நிற்கிறாங்க. பின்னாடி நான் இந்த இடத்துல தான் நான் அங்கே போய் நின்ட்டேன். அங்கேருந்து கத்துறேன், ப்ரோ வேணாம் ப்ரோ விட்டுருங்க. இன்னொன்னமோ சொல்கிறேன். அந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போயே கை நீட்டும் போது கையை பிடிச்சி டக்குன்னு இழுத்துருவாங்கிற மாதிரிலாம் இருக்குது. வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆரம்பிச்சு வச்சு ஏழ்ற
அப்புறமேலு அங்கே பொம்மையே காணோம். இங்கே பிடிச்ச பொம்மை எப்படி அங்கே போச்சுன்னு தெரில. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிடக்குது. நான் விக்னேஷ் பின்னாடி நிற்கிறேன். கேட்குறாரு பொம்மையை பற்றி எப்படி போச்சு எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாரு. சட்டனாக இழுத்துட்டு ஓடிச்சு பாருங்கள். ஐயோ, அங்கே போய் நின்று கேஸ் இந்த விஷயத்துக்கெலாம் அந்த ஃபுட்டேஜெலாம் அங்கே போய் நின்ட்டேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த பில்டிங்கில் வீடு எடுக்கிறது கூட ஒரு வகையில் எடுத்துடலான்னு வச்சுக்கிட்டாலுமே அதுவே நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இந்த குறிப்பிட்ட இந்த இடத்துக்கு தான் நான் ஒளியணுன்னா கூட நான் இந்த இடம் தான். இப்போ அங்கே போய் இப்போ இங்கே ஒரு விஷயம் பக்கத்துலேயே பார்க்குறோம். அங்கே ஒரு உருவம் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த இடத்துல ஒரு உருவம் நேருக்கு நேராக பார்த்தோம். இந்த இடத்துலையும் நாங்கள் பார்த்தோம். வீனஸ் ப்ரோ சேனல் இங்கே வந்து ஒரு பார்ட் 1லேருந்து பார்ட்ஸ் 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே விஷயம் வந்து பார்த்துருப்பீங்க. இங்கே அதே மாதிரி தான் இங்கே நிற்கிது இந்த இடத்துல. ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்கத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே என்ன சொல்கிறது, நான் இங்கே எதை பார்த்துட்டு நான் வந்து மறையணும் அப்படின்னா கூட நான் இங்கே தான் நான் போய் இது பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நான் இங்கே போய் ஒளிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. நான் ஒரு சொல்கிறேன் பயத்திலே சொல்கிறேன். ஒரு பயத்தில் போய் நான் மறையணுன்னா கூட இங்கே போய் மறைய வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இங்கே போய் மறைய வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துலேயே நான் வந்து இதை பார்த்துட்டு இப்போ கேஸ்ட்டு கிடச்சுன்னா நான் வந்து ஓடி இருக்கேன். அவ்வளோ பெரிய பில்டிங். நான் எங்கே வேணால் நான் அப்படியே பயந்து நான் போய் ஒளிஞ்சுக்கிப்பேன். நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. நான் இன்னும் குறிப்பாக அங்கே எனக்கு நடந்த விஷயமே வேறு. பட் எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் நான் நிறைய விஷயத்தில் போய் ரொம்ப தூரம் போய் நின்றுவேன். பட் இங்கே பார்த்தா நான் இங்கே தான் நிற்க முடியும். இங்கே பார்த்துட்டேன் அப்படின்னா நான் அங்கே தான் போய் நிற்க முடியும். இந்த ஒரு குட்டி இடத்துல நான் பக்கத்தில் பார்த்த ஒரு விஷயம்னா நான் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு விஷயம் தான் அந்த பொம்மையை நாங்கள் இங்கே வைக்கிறோம். பொம்மையை வச்சுட்டு இந்த பொம்மையை பக்கத்தில் போனதுக்கப்புறம் இழுத்துட்டு போச்சு பாருங்கள். ஐயோ, அப்படிப்பட்ட விஷயம் கேஸுங்கெல்லாம் நடந்துச்சுன்னா லிஸ்ட்டு பயங்கரமான லிஸ்ட்டு. ஒவ்வொன்று ஃபுட்டேஜுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு கொடுக்க முடியும். பட் ஆனால் இங்கே எனக்கு அதுக்கான டைமும் இல்லைங்க. அப்படிங்கிறதுனால தான் டேயில் இந்த இடம் பார்த்து எப்படி நீங்கள் இருக்குது நீங்கள் புரிஞ்சுக்கணும், நைட்டில் எப்படி அகென்ஸ்டாக மாறுதுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம். நிறைய விஷயமும் ரொம்ப அதான் உண்மை. நிறைய விஷயம் உங்கள்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணலை. இன்னும் இந்த பில்டிங் பற்றி நான் இந்த பில்டிங்க்கு நான் இன்னும் பில்டிங்கை போய் காட்டியிருக்க மாட்டேன். பட் அங்கே காட்டாமல் இருக்கிறதுக்கும் ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. நான் அங்கே போவதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன ஏதுங்கிறது நீங்கள் பின்னாடி கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, அது நான் அப்புறம் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஓகே, ஸோ ஓகே, அதை கண்டிப்பாக நான் அடுத்த விஷயத்தை நான் ஒன்று கண்டிப்பாக அப்புறம் பின்னாடி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதுதான் கேஸ். ஸோ ஓகே, இதுதான் இந்த இடத்துல நடந்த விஷயங்கள் எல்லாமே. நிறைய விஷயம் நான் உங்கள்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஆனால் இதான் உண்மை. இது நடந்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் எனக்கு வந்து சரிங்க. நிறைய விஷயம் நான் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம்லாம் எனக்கு நடந்திருக்கு. பயங்கரமான விஷயங்கள். ரொம்ப ஒரு லிஸ்ட்டு விட்டாலுமே அது பத்தாது. இந்த வீடியோ எனக்கு பத்தாதுன்னு கூட சொல்லலாம். இதுதான் உண்மை. ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இவ்வளோ விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இந்த இடத்துல நடக்கும்னு நான் சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன். நிறைய விஷயத்த நான் அதை பற்றி பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன்ஸ் இருக்குது. பட் அது இந்த இடத்துல அதை பற்றி பேசுகிறது கொஞ்சம் தப்பாக தோணுது. அதனால் நான் பேசலை. அது இந்த இடத்துல சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தான். எதனால் அப்படின்னா நான் திரும்பி அதை பற்றி பேசி இப்போ நான் தனியாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால பயங்கரத்தை தாண்டி பர்சனல் சேஃப்டின்னு ஒன்று இருக்குது. நான் இப்போ சேஃப்டி இங்கேருந்து எக்ஸிட் ஆகணும். ஸோ அதனால் சொல்ல வரேன். இன்னும் நேரம் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபுட்டேஜ் உங்கள்கிட்ட வருமானு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா லாஸ்ட் 2 டைம் நடந்த ஒரு சில விஷயம் பார்த்துருப்பீங்க. நான் இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன். வீடியோ ஃபுட்டேஜ் கிடைக்காமல் போயிருக்கு. ஸோ இந்த வீடியோ அப்படி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நான் இங்கேருந்து சீக்கிரம் போகணும். ப்ளஸ் வந்து இந்த ஃபுட்டேஜ் உங்கள்கிட்ட கிடைக்கணும், என்னோடய சேஃப்டி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் நிறைய விஷயத்தை அவங்கள்ட்ட இங்கே நடந்த விஷயத்தை ஷேர் பண்ணாமல் இருக்கேன். பட் இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா மேபி திரும்பி ரீகால் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
பட் நான் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நான் வரலை. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நான் வருவேன். அதுக்கு அது 100க்கு 100 கன்ஃபார்ம் தான், அதில் மாற்றமே கிடையாது. கண்டிப்பாக அப்போ நான் தனியாக தான் வருவேன். அதுக்குன்னு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு நான் வரலை. ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் என் உடம்புல கிடையாது. நான் நல்லா ஸ்ட்ரென்த்துங்கிறது மீன்ஸ் வந்து சாப்பிட்டு வர்றது கிடையாது. அதுக்கு மனதளவில் நான் வந்து தைரியப்படுத்திக்கிட்டு நான் இங்கே வந்தால் தான் எடுக்க முடியும். ஸோ அப்படி ஒரு விஷயத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் கேஸ். கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் அமையும், வீடியோ எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எடுக்கிறேன் கேஸ். கண்டிப்பாக வேறு ஒன்று கேஸ். அந்த வீடியோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, நான் இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சில குறிப்பிட்ட காரணத்துக்காக நான் இங்கேருந்து இப்போ எக்ஸிட் ஆகிறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வருது அப்படின்னா அது நைட் எக்ஸ்ப்ளோர் வீடியோ சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அது இல்லாட்டி இந்த இடத்துல நான் ஒரு நைட்டில் ஒரு வீடியோ பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதை பாருங்கள். பயங்கரமான விஷயத்தோடு நான் கண்டிப்பாக உங்களை அடுத்த வீடியோ சந்திப்பேன். அது 100% ப்ராமிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ அதுக்கான விஷயமும் இறைவன் எனக்கு ஆடி கொடுக்கணும். ஸோ அதுக்கான விஷயமும் ஸோ கேஸ் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் நான். ஸோ பாய், சி யூ, டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், ஐ லவ் யூ ஆல்.